இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக கோபி 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குண்டானில் கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மட்டும் தண்ணியிலேருந்து இருத்துட்டு நல்ல தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்ட பிறகு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும். அதை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோபி 65 ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம்.